தலைவி இன்னும் எத்தனை டைட்டில் தான் ரீயூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரில. எஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு மதராசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து டைட்டில் டீசர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 2006 அர்ஜுன் நடிப்பில் வந்து மதராசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி தலைவன் எடுத்திருந்த நிறைய படங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரீயூஸ் பண்ண டைட்டில் மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இப்போது அமரன் நம்ம நவரசநாயகன் கார்த்திக் அவர் நடிச்சிருப்பார். மாவீரன் நம்ம ரஜினி சார் வந்து நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வேலைக்காரன் அதுவும் நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பார். எதிர்நீச்சல் நம்ம நாகேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். இந்த மாதிரி எல்லா டைட்டிலுமே வந்து ரீயூஸ் பண்ணப்பட்ட டைட்டில்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா படங்களுமே வந்து பயங்கரமாக ஓடி இருக்கும், கடைசியாக வந்து அமரன் உட்பட. அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ இந்த ரீயூஸ் பண்ண டைட்டில்லாம் அவருக்கு சென்டிமெண்ட்டாக ஏதோ மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஓடின ஒரு படங்கள், ரீயூஸ் பண்ண டைட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்த படங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க இந்த மதராசியும் ஒரு பயங்கரமான ரீச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் எதுவும் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.